உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் வசிப்பவர் சண்முகமூர்த்தி. இவர் தனது குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென மேற்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் தொகுதி மாவட்ட செயலாளர் மணவாளன் பாதிக்கப்பட்ட நபரை நேரில் சென்றுவிட்டு பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் இளைய பெருமாள், வாடமாதேவி ராஜா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி, முகாம் அமைப்பாளர் அறிவழகன், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடந்த பிப்ரவரி மாதம் தித்தானிப்பட்டி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் காவல் நிலையம் எதிர்ப்புறம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் நிறைவடையும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் மீது 3 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இதில் ஒரு பெட்ரோல் குண்டு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பட்டு படுகாயமடைந்தார். இது சம்பந்தமாக உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் மலையூர் காவல் நிலையத்தில் புகார் வழங்கியும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு வழங்கியும் தற்போது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை அசோக் நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் தற்போது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது வருத்தமளிக்கிறது என்றும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். 14/2/2024 புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மலையூர் கிராமத்தில் தீத்தானிப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் மற்றும் குன்னண்டார்கோவில் ஒன்றிய செயலாளர் முருகேசன் மீதும் வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்று 10 மாதங்களாகப் போகின்றது. இதுவரையிலும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் பல்வேறு வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் நேரடியாகவும் தபால் மூலியமாகவும் மேற்படி சம்பவத்தை ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் போராட்டங்களும் நடைபெற்றது. ஆனால் இதுவரையிலும் இந்த மாவட்ட நிர்வாகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகனுக்கு நேர்ந்த இந்த மோசமான கொடூரமான சம்பவத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.